Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பில்ட்-இன் எக்ஸப்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு சில பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ் பற்றியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறது ஏன்னா நம்ம எப்படி ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் எக்ஸப்ஷன், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். அண்ட் பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணணும் இல்லை க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடியே பைத்தனில் இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் ரைஸ் ஆகும்போது பைத்தானே ஹேண்டில் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன், அதாவது நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற எக்ஸப்ஷன்ஸ், அதாவது நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அப்படி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பில்ட்-இன் எக்ஸப்ஷன் பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பில்ட்-இன் எக்ஸப்ஷன் பைத்தான்லேயே ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் எக்ஸப்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிளாஸ். அண்ட் இந்த பேஸ் கிளாஸில் வந்து எல்லா வகையான எக்ஸப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் எரர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் எரர் வருது அப்படின்னா அது எல்லாமே எங்கே வரும்னா அரித்மெட்டிக் எரர்ன்ற எக்ஸப்ஷன் நேமில் வரும். நெக்ஸ்ட் ஜீரோ டிவிஷன்ற எரர் வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை ஜீரோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ டிவிஷன் எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட்-இன் எக்ஸப்ஷன், அது ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரைஸ் when an input or output operation fails such as open functions, அதாவது உங்கள் ஓப்பன் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் இல்லாத ஃபைல் ஓப்பன் பண்ண ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும்ல கைஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் ரைஸ் ஆகக்கூடிய எரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ எரர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைப் எரர், invalid for specified data type. Next வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எரர், ரைஸ் when built-in function for data type has valid argument has an invalid values. நெக்ஸ்ட் ரன் டைம்ஸில் வர எரர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது வர்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர்ஸ் அண்ட் ஓவர்ஃப்ளோ எரர். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எரர். இந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் நம்ம இந்த நேம்ஸை எக்ஸப்ஷன் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ட்ரை எக்ஸப்ட் ஃபைனல் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸப்ட் பிளாக்கில் கோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன், நம்ம எப்படி ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. உங்களோட ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் ரீசெண்ட் ஃபைல்ஸில் இருக்கும், நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸப்ஷன் நேம் இன்வேலிட் ஏஜ் எக்ஸப்ஷன். நான் வந்து க்ரியேட் பண்ண புது எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஏஜ் எக்ஸப்ஷன். அண்ட் ப்ராக்கெட்டில் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படின்ற கொடுத்தோன்னா அந்த எக்ஸப்ஷன்ற கிளாஸ்க்குள்ளே தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸப்ஷனும் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க, இந்த ரெண்டே நேரம் நம்ம யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது அந்த எக்ஸப்ஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஏஜ் எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் வாங்குகிறோம். நம்ம இந்த கோடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு நம்ம மேலே இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணும். சப்போஸ் நம்ம அது கீழே இருந்தோம் அப்படின்னா இன்வேலிட் ஏஜ் எக்ஸப்ஷன் நமக்கு வந்து ரைஸ் ஆகிறப்ப நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நம்பர் வந்து லெஸ் தென் 8 செக் பண்ணுறோம். சப்போஸ் அப்படி சின்னதாக இருந்து லெஸ் தென் 18 இருக்குது அப்படின்னா ரைஸ் இன்வேலிட் ஏஜ் எக்ஸப்ஷன். அதாவது நாங்கள் க்ரியேட் பண்ண இன்வேலிட் ஏஜ் எக்ஸப்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் பண்ணுவேன். இல்லைனா எலிஜிபிள் ஃபார் வோட், இல்லைனா என்னது நீங்கள் எலிஜிபிள் ஃபார் வோட் அப்படின்னு நம்ம என்ன வேணால் பிரிண்ட் பண்ணுறோம் கைஸ். சப்போஸ் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் எக்ஸப்ஷனாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸப்ஷன் அக்கர் இன்வேலிட் ஏஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வேலிட் ஏஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனோட நேம். ஸோ வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டில் பண்ணது. ஓகேவா, சப்போஸ் 18 கீழே இருக்குல்ல, நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழே இருக்குன்னா அதை ஒரு எக்ஸப்ஷனாக எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரைஸ் பண்ணுற எக்ஸப்ஷன் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் இதை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது கைஸ். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸப்ஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுது இது. ஓகேவா, இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் கேட்குது, நான் ஃபஸ்ட் 3 தரேன். பார்த்து எக்ஸப்ஷன் அக்கர்ட் இன்வேலிட் ஏஜ். நான் அகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ 56 தந்தால் எலிஜிபிள் பார் ஓட்டுன்னு வருது. ஓகே, நான் முன்னாடி சொன்னல இந்த எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஏஜ் எக்ஸப்ஷன் நம்ம ரைஸ் பண்ணது மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு. ஸோ அப்போது
நான் எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணாது அப்படின்னு நான் சொல்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இந்த சமயத்தில் என்டர் நம்பர்னு தானே கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டிஒய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். பாதியாக தெரியும் இன்வேலிட் எரர். அதாவது இந்த எரர் அதாவது என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னலாக ஹேண்டில் பண்ண முடியல. எரர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ட்ரை பிளாக்கு மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு எக்ஸப்ட் பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிளாக்குக்கு வந்து எந்த ஒரு நான் நேமுமே எந்த ஒரு எக்ஸப்ஷனும் மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் எக்ஸப்ட் மட்டும் கொடுத்துட்டு பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் இன்புட். ஜஸ்ட் வெரிஃபை யுவர் இன்புட் அப்படின்னு நான் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 45 தரேன். எலிஜிபிள் பார் ஓட்டுன்னு வந்துடுச்சு. அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இந்த சமயத்தில் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். வெரிஃபை யுவர் இன்புட் வந்து இந்த சமயத்தில் எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே ரைஸ் ஆகலை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வெரிஃபை யுவர் இன்புட் அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகாதனால இந்த எக்ஸப்ஷன் இந்த எக்ஸப்ட் என்ன பண்ணாடி எந்த ஒரு எக்ஸப்ஷன் அதாவது இன்வாலிட் ஏஜ் எக்ஸப்ஷன் தவிர வேறு எந்த எக்ஸப்ஷன் வந்தாலும் இந்த எக்ஸப்ட் கோடு என்ன ஆகுனா ரன் ஆகும். சப்போஸ் அந்த எக்ஸப்ட் கோடு மேலே கொடுத்துருந்து இந்த எக்ஸப்ட் இன்வாலிட் கீழே கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 18 வயசு கீழே தரேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 4ன்னு கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் அக்கர்ட் இன்வாலிட் ஏஜ். இந்த எக்ஸப்ஷன்லேயே அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு எக்ஸப்ஷன் என்ன ஆகிடுச்சு அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அது கீழே இருக்க எக்ஸப்ஷன் என்ன பண்ணாங்கன்னா சிக் ஆகாது கைஸ். ஓகேவா, கீழே இருக்க அடுத்த எக்ஸப்ட் பிளாக்ஸ் ரன் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஓகே, உங்களுக்கு இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் இந்த எக்ஸப்ஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற எக்ஸப்ஷன் வேறு நேம் கூட இங்கே கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் ரைஸ்க்கும் என்ன பண்ணால் அந்த நேமை மாற்றணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க எக்ஸப்ட்டுக்கும் அந்த நேமை மாற்ற வேண்டியதாக இருக்கும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அப்படின்னு இதில் ஒன்று இருக்குது. அது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த அசர்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டை நம்ம கொடுக்குற இன்புட் வந்து வேலிடான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். அசர்ட் 1 வந்து <0 கேட்குறேன். 1 வந்து <0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் எரர் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து <9 நான் சொல்லும்போது எந்த ஒரு எரருமே வராது. ஸோ அந்த மாதிரி உங்களோட சானிட்டி செக்ஸ் உங்களோட இன்புட் வந்து வேலிடாக இருக்கிறதுக்கு நீங்கள் செக் இன்புட் வேலிடான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே உங்களோட எவாலுவேஷனை நீங்கள் பாஸ் பண்ணுறது மூலயமா ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் கண்டிஷன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபெயில் கண்டிஷன் இல்லைனா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் ப்ரொடியூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் டைம் போயிட்டே இருக்கும் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.